இங்கே இந்த பொண்ணுக்கு அவளால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் கேட்டதா வக்கீல் கிட்ட வந்து அந்த பொண்ணு சொல்கிறா. அந்த வக்கீலுமே இதெல்லாம் ஒரு ரீசனாக வச்சுட்டு கோர்ட்டில் டிவோர்ஸ்லாம் தரமாட்டாங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ கோர்ட்டுக்கு கேஸுமே வருது. இந்த பொண்ணால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்றதை ப்ரூவ் பண்ணுறாங்க. அதனால் இந்த பொண்ணை டெஸ்ட் பண்ணவும் அனுப்புகிறாங்க. பார்த்தா ரிசல்ட்டில் இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் ஹஸ்பண்ட் மேலே தான் பிரச்சனைன்றது தெரிய வருது. இது தெரிஞ்சுக்கிற வக்கீலுமே பயங்கர கோவப்பட்டு பிரச்சனையை அவன் மேலே வச்சுக்கிட்டு உங்கள் மேலே குத்தம் சொல்கிறான், நீங்கள் டிவோர்ஸ் கேட்டுருங்க, பேசாமல் நம்ம நஷ்டேடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாரு. அதை கேட்குற அந்த பொண்ணுமே, நீங்கள் அசால்ட்டாக டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவீங்க, நான் எங்கே போகிறது, நான் ஒரு மலடியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நான் டிவோர்ஸ்லாம் ஆகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அழுறா. இதை பார்த்து அந்த வக்கீலுமே சரி கோர்ட்டில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அத்த கோர்ட்டில் கேஸுமே வருது. இந்த பொண்ணு மென்டலி அஃபெக்டாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு மாமனார்கிட்டே தப்பாக நடந்துக்கிட்டான்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்குற பொண்ணாலுமே இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இப்போ அந்த வக்கீலுக்கும் இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போய் 2 பேருமே பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுமே அந்த வக்கீல் கிட்ட போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறா. கல்யாணம் பண்ணுறது தானே நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ அவனுமே சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணுக்கு பெங்களூரில் வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சந்தோஷமாக அவனை நேரில் பார்த்து சொல்லலாம்னு சொல்லிட்டு போனால் அந்த இடத்துல அவன் வர அவனோட அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. அந்த அம்மாவுமே, என் பையனை தயவு செஞ்சு நீ இட்டுருமா, நீ டிவோர்ஸான பொண்ணு, உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தா என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காமல் போயிருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பொண்ணுமே, இல்லைம்மா அவர் வரட்டும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்குறா. அப்போ தான் தெரியுது அந்த வக்கீல் அவங்க அம்மா ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கான்றது. இதை பார்க்குற இந்த பொண்ணுக்கு பயங்கர கஷ்டமாயிருது. சரி ஓகேம்மா நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபீல் பண்ணிட்டு போயிடுறா.